The Holy Spirit will teach you in that very hour what you ought to say. லூக்கா 12:12 நீங்கள் பேச வேண்டியவற்றை தூய ஆவியார் உங்களுக்கு கற்றுத்தருவார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, ஹென்றி வேர்ட்ஸ்வர்த் லாங்ஃபெலோ என்ற அறிஞருடைய வார்த்தைகளை, கவிதைகளை நாம் பள்ளியில் படித்திருப்போம். அவருடைய வார்த்தைகள், lives of great men all remind us we can make our lives sublime and departing leave behind us footprints on the sands of time. புகழ் பெற்றவர்களின் வாழ்க்கை நமக்கு ஞாபகப்படுத்துவது யாதெனில், நாம் உயர்ந்த நிலையடைய வேண்டுமானால் நாம் காலத்தையும் அதை வெல்லக்கூடிய செயல்களையும் அடிச்சுவடுகளாக நமக்கு பின் வருபவர்களுக்கு நாம் விட்டு செல்ல வேண்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்திட்டும் தலைமுறை என்பதற்கேற்ப நம்முடைய வாழ்வு வாழ்வாங்கு வாழக்கூடிய வாழ்வாக இருத்தல் வேண்டும். இப்படி பல மேற்கோள்களை எல்லாம் படித்திருக்கிறோம், சிந்திக்கிறோம், தியானிக்கின்றோம். அவைகளை வாழ்வாக்கி காட்டுகிறோமா? அதுதான் தேவை. அது வாழ்வாக்கப்படும் பொழுது நமக்கு பின்னும் அது நிலைத்து நிற்கும். நம்முடைய எண்ணங்கள், செயல்பாடுகள் அனைத்தும் பிறர் நலத்தை சார்ந்திருந்தால் நிச்சயமாக அது பிறருக்கு எடுத்துக்காட்டாக அமையும். நம்ம செத்த பிறகு நடக்கிறது, பின்பற்றுறது அது இருக்கட்டும், இருக்கும்போதே செய்கிறோமா? ஒரு கருத்து ஒன்று சொல்லுகிறேன் பாருங்கள். இந்த பாலைவனத்தை கடக்கின்ற இடங்களிலே தண்ணீர் என்பது மிக மிக தேவையான ஒன்று. ஆகவே அந்த தண்ணீர் கிடைக்குமா என்று இங்கேயும் அங்கேயும் அலைந்து கொண்டிருப்பார்கள். அப்படி கிடைக்கக்கூடிய இடத்திலே ஒரு 500 அடி 600 அடி ஆழத்திற்கு துழாய் கிணறு அமைத்து இந்த கை பம்புகளை அமைத்திருப்பார்கள். அந்த கை பம்புவை அடித்து தண்ணீரை பெறலாம். ஆனால் துவக்கத்தில் அந்த தண்ணீரை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பிரைமிங் என்று சொல்லுவார்கள். தண்ணீரை கொஞ்சம் ஊற்றி அந்த ஃபுட்வால்வில் கொஞ்சம் நிற்க வச்சு அப்புறம் அடித்தா தண்ணீர் தொடர்ச்சியாக வரும். ஆகவே அங்கே ஒரு பக்கெட் இருக்கும். அந்த பக்கெட்டில் எழுதி வைத்திருப்பார்கள், இதோ இங்கே இருக்கக்கூடிய வாளியில் இருக்கக்கூடிய தண்ணீரை உன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தி கொள்ளாதே, அதை இந்த பம்புக்குள் ஊற்றி நீ அடித்தாயானால் உனக்கு தேவையான தண்ணீரும் கிடைக்கும், பிறருக்கு வருபவருக்கும் தண்ணீரை இதே போல் சேர்த்து வைத்து விட்டு செல். யார் அது மாதிரி செய்கிறாங்களோ அவங்க மனுஷர்கள். அதை கிடக்கட்டும் போன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க மிருகத்தை கூட இப்போ ஒப்பிடக்கூடாதான். மிருகங்கள்லாம் சண்டை போடுகின்றன. ஏதாவது ஒன்றுனா எங்களை இழுக்கிறீங்க, நாங்கள் என்ன அவ்வளோ மோசமானவங்களா, எங்களை விட கீழே போக சொல்லுங்க அப்படின்னு மிருகங்கள் கொடிபிடிக்கின்றனவா? ஆகவே மனிதர்களில் ஒப்புமை மிருகங்கள் என்று சொல்வது, மிருகங்கள் கூட கொடிபிடிக்கின்றன. நாங்கள் ஒன்றும் தாறுமாறாக வாழ்வது கிடையாது, மீறுவது கிடையாது. இயற்கையை நாங்கள் மதிக்கின்றோம். யாராவது ஒரு மனுஷன் தப்பு பண்ணால் நீ மிருகம்னு சொல்லி எங்களோட சேர்த்து வைக்கிறீங்க. அவன் அதனோட கீழானவன். உண்மையிலும் உண்மை. ஆக பாருங்கள், நமக்கு பின்னாடி சரித்திரம் படைக்கிறோமோ இல்லையோ, நாம் வாழுகின்ற சமயத்தில் எப்படி இருக்கின்றோம், பிறருக்கு உதவக்கூடிய வகையில் இருக்கிறோமா? அதுதான் மனிதத்தன்மை. வெறுமையின் ஆழமோ நம்முடையது,
நிறைவின் ஆழமோ இறைவனுடையது. வெறுமையின் ஆழம். பல சமயங்களில் நம்முடைய பொழுதுபோக்குகள் கவலையை மறப்பதற்காக ஒரு சிலர் பல வகைகளிலே தங்களுடைய கவலையை மறப்பதற்காக பயன்படுத்துகிறார்கள். குடிப்பது அல்லது புகைப்பது அல்லது வேறு வகையில் இந்த சீட்டாட்டங்கள், குதிரை பந்தயம், இப்படி பல வகைகளில் தங்கள் எண்ணங்களை கவலைகளை மறப்பதற்காக செய்வார்கள். அது இன்னும் போய் குளிக்க போய் சேர பூசிக்கிட்டு வந்த கதையை போல இன்னும் அதிகமான கவலையைத்தான் தருமே தவிர நிம்மதியையோ மகிழ்ச்சியையோ நிறைவையோ தராது. அதைத்தான் அகுஸ்தினார் உணர்ந்து உம்மை அடைந்தால் அன்றி எம் ஆன்மா அமைதி காண்பதில்லை என்று கூறுவார். The Holy Spirit who dwells in those well predisposed teaches us as a doctor what we have to tell. பரிசுத்த ஆவி யாரிடமெல்லாம் அவர் கொடைகளை அளிக்க குடிகொண்டிருக்கிறாரோ அவர்கள் ஒரு மருத்துவரை போன்று நாம் என்ன பேச வேண்டும் என்பதையெல்லாம் கற்பிக்கின்றார். கவலைப்படாதே, உனக்கு பேசுவதற்கு வேண்டிய தெம்பையும் ஞானத்தையும் இறைவன் அளிப்பார். சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம். மோயிசன் சொல்றார், நீ போ பாரவா மன்னனிடம் போய் நின்று பேசி என் மக்களை மீட்டு வர வேண்டும், நீதான் சொல்ல வேண்டும். ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, நான் முன்னாடி எப்படி போவேன், உனக்கு வலிமையை தருவேன், உன் கையில் இருக்கக்கூடிய கோலை வைத்துக்கொண்டு நீ அதிகாரத்தை நிலைநாட்டலாம் சொல்லி பார்ப்பாரு. முடியல, நான் திக்குவாயன், என்னால் பேச முடியாது. உன்னுடைய தம்பி ஜோஷுவாவை அழைத்து செல். இப்படியாக பயப்படாதே, ஆண்டவர் உன்னோடு வரும்பொழுது உனக்கு உதவிகளை அளிப்பார். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய நாவில், ஏசாயா தீர்க்கதரிசியுடைய நாவில் இறைவன் தன்னுடைய வல்லமையை பொழிந்து அவர்களை தீர்க்க தரிசனம் உரைக்க தயார்படுத்துகின்றார். என்ன பேச வேண்டும் என்பதை கடவுள் உனக்கு தருவார். ஒருமுறை ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பு அணிலாடியில் ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு சப் கலெக்டர் முன்னால் ஒரு கூட்டு பஞ்சாயத்து. என்ன செய்வது, ஏது செய்வது என்று மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை கைதியாக நான் இருந்தேன். அப்பொழுது அங்கே வந்த கலெக்டர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து வந்தவர். சிபிஐ வச்சு என்ன காரணம், யார் காரணம் எல்லாம் நேற்று கதையில் சொன்னேன் இல்லையா, மேலே பார்க்குறதுக்கு பூம்பூச்சாக இருக்கும், உள்ளே பார்த்தா இருக்கிறதெல்லாம் அநியாயம் மட்டுளியம். அந்த பிரியாணி இலையை தின்னுட்டு அவன் கரப்பாம்பூச்சி தின்னன்னு சொல்லி ஏமாத்தினான் இல்லையா, அந்த மாதிரி ஏமாற்றுகின்ற உலகத்தில். ஆனால் அந்த கலெக்டர் வந்து என்ன பேச வேண்டுமோ அதை பேசி இதுதான் நீதி என்பதை சொன்னார். இப்படி வாழ்க்கையில் அனுபவிக்கும் பொழுதுதான் இறைவன் உன்னோடு இருந்து செயலாற்றுவார். நம்பிக்கையாக இரு, பயப்படாதே, அஞ்சாதே. நேற்று என்ன செய்தி, உயிரை கொள்ளுவோருக்காக அஞ்சாதே. அவர்களெல்லாம் உயிரைத்தான் கொள்ள முடியும், உன் ஆன்மாவை கொல்ல முடியாதவர்கள் இறைவன் மட்டும்தான். தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். எப்பொழுதெல்லாம் நாம் வலுவற்ற நிலையில் இருக்கிறோமோ, வலு குறைந்த நிலையில், when I am weak, கடவுள் நமக்கு உதவி செய்கின்றார், தாங்கிக் கொள்ளுகிறார். இதுதான் இறை பிரசன்னத்தினுடைய தன்மை. சென்ட் தெரேசா ஆஃப் அவிலா அருமையான ஜெபம், let nothing disturb you, let nothing frighten you, all things are passing, God never changes. உன்னை எதுவும் சலனப்படுத்தவோ பயமுறுத்தவோ தேவையில்லை, அனைத்தும் கடந்து போகும், இறைவன் என்றும் மாறாதவர். ஆக இவைகள் எல்லாம் சிந்திக்கும் பொழுது அருமையானவர்களே, இதோ ஆலயத்தில் இருப்பவர்களும் சரி, தொலைக்காட்சியின் வழியாக பல இடங்களில் இந்த வல்லமையான நேரத்தை ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு செபித்து கொண்டு இருப்பவர்கள்
இறைவன் நம்மோடு இருக்கிறார். அவர் பிரசன்னத்தை தருகின்றார். அவருடைய பிரசன்னம் நமக்கு பலம், தெம்பு, உற்சாகம், ஆர்வம் அனைத்தையும் தரும் என்ற நம்பிக்கையில் அவரை சிக்கென பற்றி கொள்வோம். அவருடைய பாத கமலங்களில் விழுந்து நாம் நம்மையே சரணாகதியாக்கி, ஆண்டவரே நீரே எமக்கு எல்லாம், தோமையாரை போல என் ஆண்டவரே என் தேவனே என்று நம் விசுவாசத்தை அறிக்கையிடும் பொழுது நமக்கு வேண்டிய தெம்பை, உற்சாகத்தை, ஆர்வத்தை தருகின்றார். ஜெபிப்போம், முழந்தால் இருப்போம். Lord Jesus, you are my hope and salvation. May I trust you at all times and rely on your grace in times of testing and temptation. Let the fire of your Holy Spirit burn in my heart and fill me with a consuming love for you. ஆண்டவராகிய இயேசுவே, நீரே என் நம்பிக்கையும் மீட்பும். என் எல்லா வேதனை சோதனை வேளைகளிலும் உம் இரக்கப் பெருக்கத்தின் மீதே நம்பிக்கை வைப்பேனாக. உம் ஆவியின் அனலால் பற்றி எரியச் செய்து எம் இதயத்தை உம் அன்பினால் நிரப்பி அருளும். எல்லாம் வல்லவரை நல்லவரை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணை பேழையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமது தெய்வீக பிரசன்னத்தால் எம்மை நீர் தெளிவித்து உற்சாகப்படுத்தி உம்முடைய அனலை தந்து எமக்கு வேண்டிய நிலைப்பாட்டை தருகின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. இந்த நற்செய்தி அறிவிப்பின் மாதத்தில் உம்முடைய சீடத்தியாம் குழந்தை தெரசாள் உம்மை பற்றி அறிவித்த திருச்சபையின் இறை வல்லுனராம் அவிலா தெரசாள், இன்றைய தினம் நினைவு கூறுகின்ற அந்தியோக்கு இஞ்ஞாசியார், பிரான்சிஸ் சலேசியார் என்று இந்த மாதத்தில் உமக்காக வாழ்ந்த புனிதர்கள், ஒன்று இரத்தம் சிந்தி சான்று பகர்ந்தவர்கள், இல்லை என்றால் தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தவர்களை இந்த மாதத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர்களின் வாழ்வு எங்களுக்கு ஒரு மேல்வரி சட்டமாக, முன்மாதிரியாக அமைகிறது. இவைகளை பின்பற்றி நாங்களும் அவர்களைப் போல வாழ வேண்டிய மனத்திறனையும் தெளிவையும் துணிவையும் தாரும். எதுவரினும் ஏற்கக்கூடிய மனதையும், வறுமையிலும் வாழ வளமையிலும் வாழ புனித சின்னப்பரை போல திடமனதையும், இன்னும் உம்முடைய புனிதர்கள், வேத சாட்சிகள், ஆதி கிறிஸ்துவர்களுக்கு இருந்த அந்த உறுதியான மனத்திடனை எமக்கு தாரும். பெற்ற இந்த நற்செய்தியை, பெற்ற இந்த பெருவாழ்வை பிறருடன் பகிர்ந்து கொள்வதற்கு வேண்டிய தாராள குணத்தையும் தியாக சிந்தையையும் தந்திரலாம். இந்த பணியில் இருப்போரை இன்னும் அபரிதமாக ஆசீர்வதியும். தடைகள், தடங்கல்கள், பிரச்சனைகள், பொறாமை, அதன் விளைவாக ஏற்படக்கூடிய பல வகையான பொல்லாப்புகள், வதந்திகள், தீமைகள் அனைத்தையும் தவிடுபடியாக்கிறலும். வல்லமையான நீர் அனைத்தையும் சாதிக்க வல்லவர். உம்முடைய வார்த்தையினால் இயற்கையை கட்டுப்படுத்தியவர், சாவை வென்று உயிரை கொடுத்தவர். அதே வல்லமையான ஆண்டவராக உம்மை பார்த்து நாங்கள் எங்கள் மன்றாட்டுக்களை சமர்ப்பிக்கின்றோம். தொடர் வேண்டுதல், தொடர் ஜெபங்கள், இன்னும் தேவையான கருத்துக்களுக்காக விண்ணப்பங்களை எழுதி அனுப்புகின்றவர்கள், உம்முடைய திருப்பாதத்தில் வைக்கப்பட்டுள்ள விண்ணப்பங்கள், இவர்கள் மேல் உமது கருணை கண்களை திருப்பியறலும். நாங்கள் அனைவரும் உமது அருளையும் உமது ஆசிரையும் நிறைவாக பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.